ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆடி அப்படின்னாலே அற்புதமான மாதம். ஆடியில் சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறார். கடகம் உங்களுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சாமி அப்படின்னாக்க 10க்குடைய புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காரு. செவ்வாயுடைய தொடர்பும் வரும் பொழுது இந்த அரசு உத்தியோகத்துக்கு போனோம்னாக்க சூரியன் செவ்வாய் புதன் சனி தொடர்பு வரும்பொழுது கண்டிப்பாக வெற்றி. 6ஆம் இடத்துல சனி அப்படின்னாலே அசைக்க முடியாதவங்க. 11ஆம் இடத்துல சூரியன் புதன், அதே போல் 10ஆம் இடத்துல சுக்கிரன். கொஞ்ச நாளைக்கு புதனும் இருக்கிறாரு, வக்ரமாயிருக்காரு. அப்போ அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது கன்னி அப்படின்னாலே புதனுடைய வீடு. புதன் அவருடைய வீட்டில் இன்னொரு வீடான இதில் ஆட்சியோடு இருக்கார். மிதுனத்தில் CA ICWA ACS பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வெற்றி கிடைக்க வாய்ப்பு கூட. பிரகஸ்பதியான குருவும் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காரு. அதே போல நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 12ல் கேது இருக்காரு, கூட அங்காரகனும் கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கே வராரு. அப்போ இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கணும்னு போகக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு டெப்டேஷன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் PR, சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு ஆகியவற்றுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அதி அற்புதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் பார்க்கக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பார்க்க போகிறோம். விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சட்டத்திற்கு 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சூரிய பகவான், அதுக்கு அடுத்தது 40லேருந்து 45 நாளைக்குள்ளார சுக்கிர பகவான், அடுத்தது அங்கார பகவான், புத பகவான். அப்போ இந்த அங்காரகனும் இந்த புதனும் கன்னியாராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்களையும் என்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றது நம்மளுடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் 17/7/2025 ஆரம்பிக்கிறது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தூக்கமின்மையை கொடுப்பார். 12ஆம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்து இருக்கார். அதனால் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன கிளேசங்கள் வரும். சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். அவரே 3/8 அதிபதி அப்படின்றதுனால பார்த்தாலேயானால் புதிய முயற்சிகள்லாம் ஒரு 10 நாள் 12 நாளைக்கு தடையாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது 29/7/2025 மேலே உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வரார். 3/8 அதிபதி, 2 மறைவு ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் போய் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திடீர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் அவரே 10ஆம் இடத்துக்கும் அதிபதி, 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வேற போகிறார். அதனால் வேலையில் பெரிய மாற்றங்கள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, ஆர்ட் டைரக்டர்ஸாக சினிமா துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கலைஞர்கள், அது தவிர இந்த அதாவது
பாட்டு இசை இயல் இசை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய மூங்கில் சம்பந்தப்பட்ட இது வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் மாறுதல்கள் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். இருந்தாலும் தனித்த குருவாக இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வலுப்பெற்று போய் சுக்கிரனும் இருக்கார், 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து தர்ம கர்ம அதிபதி யோகத்தையும் கொடுக்குறார். பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி பெற்று போகிறதுனால பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா பொது விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச என்ன ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த டியூஷன் எடுக்கிறவங்க, கணக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணக்கர் ஜோதிஷம் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ஜோதிஷம் பார்க்குறவங்களுக்கு குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் புதன் இருக்கிறதுனாலையும் ஜோதிடக்கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதை தவிர புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான செவ்வாயை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால புது முயற்சியாக எடுப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு சனி இருக்கிறதுனால யாருமே உங்களை தவறாக சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் சரியாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. ஒருவேளை தள்ளி போடணும்னா என்ன எளிய பரிகாரம், அதாவது சந்திராஷ்டம நாட்களில் ஒருவேளை அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது. அதை தவிர பிள்ளையாருக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 குடம் தண்ணியோ இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் பால், பசும்பால் நைவேத்தியத்துக்கு கொடுக்கறது, இல்லை அபிஷேகத்துக்கு கொடுக்கறது. இந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இப்போது ஐயா சொன்னாங்க சந்திராஷ்டம தினங்களில் என்னென்ன பண்ணக்கூடாது, அது எந்த நாட்களில் வருதுன்னு பார்த்து சொல்லி சொன்னாங்க. அப்போது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 18/7/2025 வெள்ளிக்கிழமை, 19/7/2025 சனிக்கிழமை, அதுக்கப்புறம் 14/8/2025 வியாழக்கிழமை பகல் 11:30 மணிக்கு ஆரம்பமாகுது. 15/8/2025 வெள்ளிக்கிழமை, 16/8/2025 சனிக்கிழமை பகல் 1 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஆக உங்களுக்கு 2 தடவை வருது சந்திராஷ்டம தினங்கள். ஆக இந்த நாட்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் யாத்திரைகள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டால் இது மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நாள். அப்போ அந்த மன சஞ்சலம் உங்களுக்கு இருக்கிறதுனால தவறான முடிவுகளை எடுத்துடுவீங்க. அந்த தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால அதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் அவசியம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. மேலும் ஐயா சொன்னது போல் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே கோயில்களுக்கு விசேஷமான நாட்கள். பிள்ளையாருக்கு 10 குடம் தண்ணி எடுத்து ஊற்றலாம் டெய்லி முடிஞ்சா. அப்போ முடிஞ்சான்னு சொன்னால் நீங்கள் செய்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும், செய்யலைன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. அப்போ செய்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம், செய்ய சொல்லித்தான் சொல்கிறோம். அப்போ அம்மனுக்கு பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு விசேஷம் இருக்கும். அதனால் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் இந்த ஆடி மாதத்தில் போய் செய்கிற போது, ஆடி மாதங்கிறது மார்கழி மாதம், இதெல்லாம் இறைவனுக்கு உகந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இறைவனுக்கு போய் என்ன தொண்டு வேணாலும் நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்குமே நற்பலனாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதனால் தெய்வங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உடம்பால் பாடுபட்டு அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது அப்படியெல்லாம் கூட பண்ணலாம். அதெல்லாம் செலவில்லாத இது. ஆனால் அது பெரிய நன்மைகள் பயக்கும். அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க,
ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு செங்கல் கொடுத்தா கூட அந்த செங்கல் வந்து உங்களுடைய இப்போ 21 தலைமுறைக்கு வேலை செய்யும், நல்லதை செய்யும் அப்படின்னு. அதுமாரி எது வேணாலும் கோயிலுக்கு போய் செய்யுங்க. அதுலேயும் இந்த ஆடி மாதம் மார்கழி மாதங்கிறதெல்லாம் கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த கோயில் வளர்கிறதுக்காக நீங்கள் அந்த வளர்ச்சி பணி, சுத்தம் செய்கிற பணி, இதெல்லாம் செய்கிறது வந்து மிக மிக சிறந்தது. அதுகளையெல்லாம் போய் பண்ணுங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ சொன்னது வந்து ஆடி மாதத்தில் கிரக நிலவரம், இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தை வச்சு அந்த சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ராசி கன்னி ராசியாக இருக்கலாம், லக்னங்கள் வேறையாக இருக்கும். உங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் மாறுபட்டு நடக்கும். அதனால் சில பின் விளைவுகள் வரலாம். அந்த மாதிரி பின் விளைவுகள் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடரை போய் அணுகுங்க. இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப்புகள் எல்லாம் கூட இப்போ வந்து அணுகலாம்னு சொல்கிறாங்க. அதுகளெல்லாம் அணுகி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்குது, இதுக்கு என்ன செய்தால் தீரும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுகளையெல்லாம் கேட்டு செய்தீங்கன்னா தீமைகள் குறைஞ்சி நன்மைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவோம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாதம். உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். மன கிளேசங்கள், மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடும். இருப்பினும் 29/7க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மாறுதல்கள் வரும். மாறுதல்களில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர வந்து அதாவது லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் வர்றது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால கண்டிப்பாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விதமான செலவுகளும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் புதிய மாறுதல்கள் வரும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். இருப்பினும் 10ல் குரு இருக்கிறதுனால சற்று வேலையில் அதீதமான சுமை இருக்கக்கூடிய வாய்ப்பும், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய மனக்குழப்பங்களையும் தூக்கத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.